அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியா, தேமுதிக கூட்டணி வலுவான கூட்டணியா அப்படிங்கிறது தான் இந்த விவாதங்கள். என்னை பொறுத்தவரையிலும் இந்த அதிமுக கூட்டணி இப்போ எப்பொழுது இருக்கின்றது, அதோட விகிதாச்சாரங்கள் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத பாருங்க. ஏற்கனவே சொல்லும்போது ஒரு பிரம்மாண்டமான தேவரணை கட்சி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த தேமுதிக இன்னைக்கு ஓபிஎஸை வந்து அடிச்சு உடைச்சி ஓபிஎஸை காலி பண்ணி ஓபிஎஸை கெஞ்சி வச்சு அனுதாபத்தை ஒன்றவரை அவர் தெரிந்தோ தெரியாமல் அந்த அனுதாபத்தை உருவாக்கினார். அந்த தென் மாவட்டங்களில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு பாதையை காலி பண்ணுறாரு. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வலுவாகவும் இன்னும் சப்போர்ட்டாக இந்த டிடிவி தினகரன் மாற்றி பேசுனதுனால டிடிவி தினகரனுடைய ஒரு பாட்டும் ஜீவிதா நாச்சியார் போன்றவர்கள் டெல்டா மாவட்டங்கள் சில பேர் அதிருப்தி மாறி இருக்கின்றார்கள். ஆகவே ஓபிஎஸ் இல்லாத அதிமுக, டிடிவியோட ஆதரவு இல்லாத அதிமுக, ஒரு பக்கம் ஜெயலலிதா அவருடைய தோழியான சசிகலா அவர்கள் ஒரு பக்கம் வந்து இது பண்ணிட்டு, அதே மாதிரி வந்து ராமதாஸுங்கிறது பெரிய பிராண்ட், அது இல்லாத அன்புமணி, எல்லாமே கொஞ்சம் திட்டு அங்கெல்லாம் சேர்த்து அதை வந்து அலங்கரித்து வச்சு ஒரு பயணத்தை செய்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பிஜேபிக்கு அவ்வளோ பெரிய ஆதரவு கிடைச்சது அண்ணாமலையோட முயற்சி. இன்னைக்கு எங்கே இருக்குது பிஜேபி அப்படிங்கிறதே தெரியலை. இதுக்கு மேலே ஒரு புரட்சியை பண்ணாதான் உண்டு. நயினா நாகேந்திரனுடைய நகர்வுகளை வந்து யாரும் பெரிய ரசிக்கவில்லை. இன்னும் வந்து நான் சொன்ன மாதிரி குயிலை பிடிச்சி கூண்டில் அடிச்ச மாதிரி அண்ணாமலை அவர்கள் அமைதிப்படுத்தி வச்சிருந்தாரு. இந்த மாதிரி ஓட்ட செய்யும் வித்தால எல்லாத்தையும் பாதியாக உடைச்சது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணியாக வச்சு அந்த காயை நகர்த்தணும் அப்படின்னு எடப்பாடி ஐயா அவர்களும் பிஜேபி முயற்சி செய்கிறார்கள். அந்த கூட்டணி வலுவான கூட்டணியா? இந்த சைடு பார்த்தீர்கள் என்றால் ஒரு மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு பெரிய கூட்டணி வச்சு ஒரு ரெண்டாக பிரிஞ்சு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான சூழ்நிலையிலிருந்து ஒரு விமர்சனங்கள், ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய சில அதிருப்திகள், சில ஊழல் பிரச்சனைகள் போன்றவை தெளிவாகப்பட்டாலும் கணக்கீடு ரீதியாக டேபிளாக வந்து கால்குலேஷன் படி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஓரளவுக்கு வலுவாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம், அதை தாண்டி தேமுதிக எல்லா இடத்துலையும் பூத் கமிட்டி வச்சிருக்கக்கூடிய தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை தாங்கினது. அப்படியாப்பட்ட தேமுதிக ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு புள்ளி விவரங்களோடு தான் இருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும், சும்மா வட மாவட்டம் தென் மாவட்டத்தில் என்ன இறைந்தாலும் பெரம்பூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரலும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கின்றது. இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும்போது, கூட்டணி கணக்கு வைத்து பார்க்கும்போது ரோஹித் சர்மா மாதிரி, மகேந்திர சிங் தோனி மாதிரி, சஞ்சு சாம்சன் மாதிரி 3 செஞ்சுரி 4 செஞ்சுரி அடிச்சு இந்த களத்தில் வந்து வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக அமையக்கூடிய கூட்டணி, வெற்றி பெறக்கூடிய பலமான கூட்டணியாக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி டிஎம்கே தேமுதிக கூட்டணி தான் இப்பொழுது களத்தில் முந்துகின்றது என்பதுதான் இப்போதைய கள நிலவரமும் பர்சன்டேஜ் சொல்லுது. இது வந்து ஒரு